ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ஃபேமிலி ஃப்ரீஸ் டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபேமிலி ஃப்ரீஸ் டாஸ்கில் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரவீனாவோட ஃபேமிலிஸ் வராங்க. பட் அவங்க வந்து அவங்க அம்மா வருவாங்கன்னு பெரிய அளவில் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா, அவங்க அம்மா வரல. அவங்க அம்மாவுக்கு பதில் ரவீனாவோட ரிலேட்டிவ்ஸ் யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரிலேட்டிவ்ஸாக யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராக வேணா இருக்கலாம் சார். அவங்க அத்தையாக இருக்கலாம், அவங்க சித்தியாக இருக்கலாம், பெரியமாவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஸோ ஆனால் அவங்க வந்து வந்திருக்காங்க. கூட வந்து ஒரு பாயுமே வந்திருக்காங்க. வந்த உடனே ரவீனாவோட ரிலேட்டிவ் வந்து ரவீனாவை போட்டு லெஃப்ட்டு ரைட்டு மேலே கீழேன்னு போட்டு ஸ்மாக் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன விஷயம்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து நீ எதுக்காக உள்ளே வந்த, எதுக்கு மணி கூடயே உட்காந்து தனித்தனியாக பேசிக்கிட்டு இருக்க, ஒன்றுமே புரியலையே, நீ அவன் கேம் ஆடுறியா, அவன் உன் கேம் ஆடுறானா, தனித்தனியாக விளையாட தானே உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஏறுன்னு ஏற ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து எல்லாரு கூடயுமே நீ பேசாமல் உட்காந்து தனியாக அவன் கூடயே பேசுகிறதுக்கு தான் நான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லி ரவீனாவை போட்டு மொத்தமாக முடிச்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் மணியை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் எப்படி வேணா இருங்க, நாங்கள் அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது, அதனால் என் பொண்ணு கூட தனியாக உட்காந்து பேசாதீங்க, அவளை விட்டுருங்க, உங்களோட மைண்ட் செட்லாம் அவன் மண்டையில் திணிக்காதீங்க, 2 பேர் தனியாக விளையாடுறதா தான் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி மணிக்கிட்டையுமே ஓப்பன் டாக்காக சொல்லிட்டாங்க. பட் இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம்தான். இந்த வந்து ஷிவானிக்கெலாம் நடந்த மாதிரி கண்டிப்பாக அவங்க அம்மா வந்து உள்ளே வந்து அடிப்பாங்க, திட்டுவாங்க அப்படின்ற அளவில் ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாங்க. பட் அந்தளவுக்கு நடக்கலனா கூட ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரவீனாவை கண்டிச்சிருக்காங்க. ஸோ அப்படி கண்டிச்சிருக்கும் போது அடுத்த வாரம் கண்டிப்பாக இவங்க 2 பேருமே வந்து தனித்தனியாக தான் விளையாட ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்றதோட தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த ப்ரோமோஸ்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் வந்து உண்மையாகவே பலியாடு விற்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வந்து இப்போது வந்து நம்ம ரவீனா நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம விசித்ராக்கு வீக்கெண்ட் ஃபுல்லாகவே நல்ல வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு பாசிட்டிவாக. அப்படி இருக்கும் சமயத்தில் விக்ரம் மட்டும்தான் இப்போ மாட்டிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவரை இன்றைக்கி சோழியை முடிச்சு விட்ற போகிறாங்க வீக்கெண்ட், அவர் தான் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சென்ட் பண்ணுறோம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.